அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நீங்கள் ஒருவரை பரிபூர்ணமாக நம்பினால் அந்த மனிதர் உங்களை நேசிப்பார். நீங்கள் ஒருவரை நம்பாவிட்டால் அந்த மனிதர் உங்களை விட்டு விலகி விடுவார். இது மனிதர்களிடையே இருக்கின்ற போது இறைவனிடத்தில் எவர் ஒருவர் அன்பை செலுத்துகின்றாரோ, நம்பிக்கை கொண்டு இருக்கிறாரோ, அவர்களிடத்தில் இறைவன் நிச்சயமாக கருணை செய்வார். இதே போன்றுதான் அவநம்பிக்கையுடன் இருப்பவர்களை இறைவன் அருகில் இருந்து கவனித்தாலும் அவர்களுக்கு உணர்த்தினாலும் இவர்கள் அவநம்பிக்கையினாலேயே இறைவனை விட்டு விலகிச் செல்கிறார்கள். ஆனால் ஒன்று, அவநம்பிக்கை கொண்டவர்கள் தர்மத்தின்படி நேர்மையான வழியில் இருந்தால் நிச்சயமாக இறைவன் அவர் அருகில் இருந்து அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்வார். இதுதான் சத்தியம். இறை சக்தியை பாடி காண்பதற்கும் தவத்தினால் காண்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போது பார்ப்போம். பரவசத்துடன் பாடுவதால் தெய்வத்தை கண்டதுடன் மனம் பேசாது மௌனித்து மகிழ்ந்திருக்கும். பிராணாயாமம் செய்து தியானித்து தெய்வத்தை காணும்போது அவருடன் உரையாடி தனக்கு தேவையானதை கேட்டு பெறும் முடியும். இந்த சக்தியானது இயல்பாகவே இயற்கையாக இது சிறப்பாக அமைந்துவிடும். தரிசனத்தின் போது என்றும் ஏகாந்தத்தில் வைத்திருக்க விரும்புவோர் பாடி பரவசம் அடையலாம். ஆலயங்களில் இருந்து மந்திரம் சொல்கின்ற போது தெய்வீக சக்தியை முழுமையாக உணர்ந்து அவைகளுடன் உறவாடி மானசீகமாக உரையாடி அருள் பெறலாம். விரும்பியவற்றை கேட்டு பெற வேண்டியவர்கள் இனிய சூழலில் பிராணாயாமம் தியானம் முறைகளால் தன்னுள் வழிபாடு செய்தாலே இறையருள் தரிசனம் ஆசியும் முழுமையாக கிடைத்துவிடும். யாராக இருப்பினும் நன்றி உணர்வு, தர்மம், சத்தியம் எல்லா உயிர்களையும் தன் உயிராக நேசிக்கின்ற தன்மையை அடிப்படையாக கொண்டிருந்தால் மட்டுமே இறை தரிசனம் கிடைக்குமே தவிர மந்திரத்தாலோ தியானத்தாலோ பாடலாலோ அறிய முடியாது. இது சத்தியம். இதை மிக கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதனால் நம்பிக்கை கொண்டு இறைவனிடத்தில் அன்பு செய்கின்ற போது இறைவன் நம்மளை பார்க்கின்றார் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இறைசக்தி என்பது என்று ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்குபவர்கள் எப்போதும் அவர்கள் எந்த தவறையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள். அவர்களுக்குள் இயல்பாகவே அகங்காரத்தையும் மற்ற சில துர்க்குணங்களையும் வளர்த்து கொண்டு விடுவார்கள். இதனால் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும்.